ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் இஸ்ரேலின் வழிமரபே, அவர் தெரிந்து கொண்ட யாக்கோபின் புதல்வரே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. அவரது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்ளுங்கள். 1000 தலைமுறைக்கென அவர் அளித்த வாக்குறுதியை மறவாதீர்கள். ஆபிரகாமுடன் அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு அவர் ஆணையிட்டு கூறியதையும் நினைவில் கொள்ளுங்கள். யாக்கோபுக்கு நியமமாகவும் இஸ்ரேலுக்கு என்றுமுள்ள உடன்படிக்கையாகவும் அதை அவர் உறுதிப்படுத்தினார். கானான் நாட்டை உனக்கு அளிப்பேன், அப்பங்கே உனக்கு உரிமை சொத்தாயிருக்கும் என்றார் அவர். அப்பொழுது அவர்கள் மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் மிக குறைந்தவர்களாயிருந்தார்கள். அங்கே அந்நியராயிருந்தார்கள். ஒரு நாட்டினின்று மற்றொரு நாட்டிற்கும் ஒரு அரசினின்று மற்றொரு மக்களிடமும் அலைந்து திரிந்தார்கள். யாரும் அவர்களை ஒடுக்குமாறு அவர் விட்டுவிடவில்லை. அவர்களின் பொருட்டு மன்னர்களை அவர் கண்டித்தார். நான் அருள் பொழிவு செய்தவரை தொடாதீர், என் இறைவாக்கினர்களுக்கு தீங்கிழைக்காதீர் என்றார் அவர். உலகமெங்கும் வாழ்வோரே, ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றுதற்குரியவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுவதற்குரியவர் அவரே. மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழும் அவர் திருமுன் உள்ளன. ஆற்றலும் அக்களிப்பும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். உணவு படையல் ஏந்தி அவர் திருமுன் வாருங்கள். தூய கோலுடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகமெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். உலகம் உறுதியுடன் நிலை கொண்டுள்ளது. இனி அது அசைக்கப்படுவதில்லை. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவர் ஆள்கின்றார் என்று பிற இனத்தாருக்கு அறிவிப்பாராக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டு மரங்கள் ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்து பாடட்டும். ஏனெனில் அவர் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எங்கள் மீட்பராகிய கடவுளே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாட்டுகளில் நின்று எங்களை விடுவித்து ஒன்று சேர்த்தருளும். அப்பொழுது நாங்கள் உமது திருப்பெயருக்கு நன்றி செலுத்துவோம். உம்மை புகழ்வதில் பெருமை கொள்வோம். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் ஊழி ஊழியாக புகழப் பெறுவார்களாக. ஆமேன்.